Very good afternoon, students. Today's topic optics part 9 microscope. Microscope. It is an optical instrument which helps to see tiny particles. Microscope na enna? நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க தமிழில். இதில் பார்த்தீங்கன்னா லேபில் பார்த்தீங்கன்னா சுவாலஜி லேப், பாட்னி லேப் அண்ட் தென் ஃபிசிக்ஸ் லேப் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்ஸ் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மைன்யூட் பார்ட்டிகிள்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் மைக்ரோஸ்கோப். ஸோ தட் த மைக்ரோஸ்கோப் இஸ் கிளாசிஃபைடு. அதுதான் பாருங்கள், இட் இஸ் an optical instrument which helps to see tiny particles. To identify the tiny particles using microscope. Then it is classified by 3 types: simple microscope, compound microscope and traveling microscope. So what is a simple microscope? The simple microscope, it has convex lens due to short focal length. So the microscope is using simple microscope is using the convex lens. Convex lens தான் அதில் யூஸ் ஆகுது. ஸோ டியூ டு ஷார்ட் ஃபோக்கல் லென்த். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஃபோக்கல் லென்த்தை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அண்ட் டு கெட் enlarged image of small object. ஒரு ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட், தட் இஸ் அ சாக் பீஸ் பவுடர். இப்போ சாக் பீஸ் பவுடர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாக் பீஸ் பவுடரினுடைய அந்த பார்ட்டிக்கல்னுடைய சைஸை மேக்னிஃபைடு பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் டு கெட் enlarged image of small object. It's very small object is getting the enlarged image using the microscope. So object is placed before the lens. எப்பயுமே மைக்ரோஸ்கோப் முன்னாடி தான் ஆப்ஜெக்ட் வைப்போம். So then eye is placed behind the lens. ஸோ அப்போ ஆப்சர்வர் பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க சொன்னாக்கா லென்ஸுக்கு பின்னாடி, அதாவது அந்த சைடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். இந்த மைக்ரோஸ்கோப் இஸ் நத்திங் பட் இதோட எஃப் அண்ட் அந்த 6 டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் கடைசி டயக்ராமை பார்த்தோம் பாருங்கள். ஆப்ஜெக்ட் கிட்ட வரும்போது எஃப் அண்ட் ஓ, ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் எஃப் அண்ட் ஓ அப்படின்னு ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, அதனுடைய அந்த கான்செப்ட் தான் இது. தென் ஐ இஸ் பிளேஸ்டு பிஹைண்ட் த ஐஸ். ஸோ சாரி லென்ஸ். இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், அதாவது கிட்ட ஃபோக்கஸ்க்கும் ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இதனுடைய வெர்ச்சுவல் இமேஜ் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். திஸ் இஸ் எ இமேஜ். இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். ஸோ இதனுடைய இமேஜ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது பாருங்கள். இப்போ இதனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ லெவல் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இது வந்து அந்த 6th டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிஃப்ராக்ஷன் யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ்னு ஒரு 6 டயக்ராம்ஸ் இருக்குது. அந்த 6 டயக்ராம்ஸில் 6th டயக்ராமா, தட் இஸ் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் எஃப் அண்ட் ஓ அப்படின்ற டயக்ராமில் இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய இது வந்து இஸ் அ இன்ஃபைனிட் ஸ்டேஜ். அண்ட் தென் இது இப்படியே போயிட்டே இருக்கும். இதனுடைய இமேஜ் எங்கே கிடைக்குன்னு சொன்னாக்கா இட்ஸ் enlarged and erect image, ரைட்? ஸோ virtual image. தென் இப்போ அதுதான் பாருங்கள், the position of convex lens is produces. இந்த கான்வெக்ஸ் லென்ஸினுடைய பொசிஷனை வச்சு இது என்னென்ன டைப்பில் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். வாட் இஸ் தட்? erect, virtual and enlarged image. Erect, virtual and enlarged image. Put due to the position of convex lens. Convex lens nuடைய பொசிஷனை பொறுத்து அது என்னென்ன இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னாக்கா erect image,
virtual image and also produces the enlarged image, that is A dash B dash. Here see there. Then the image formed in the same side of object. Image எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க, ஆப்ஜெக்டோட சேம் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கா, இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட யூசஸ் பாருங்கள். The uses of microscope. What is the uses of microscope? இப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வாட்ச் கடைக்கு போனீங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க, அதுதான் எஸ் வாட்ச் ரிப்பேர்ஸ். அண்டு ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரிஜினலா இல்லையா அப்படின்றத ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ரீட் த ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி. ஸோ சின்ன சின்ன லெட்டர்ஸ் கிளியராக பார்க்குறதுக்கு, இப்போ டாக்டர்ஸ் போனீங்கன்னா மெடிக்கல் போனீங்கன்னா பார்க்கலாம். மெடிக்கலில் போனீங்கன்னா உங்களுடைய டாக்டர்ஸ் எழுதுன அந்த லெட்டர்ஸ் சின்ன சின்னதாக எது புரியலன்னு சொன்னாக்கா லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் அதே மாதிரி இந்த ரைட்டர்ஸ்லாம் வச்சு சின்ன சின்ன லெட்டர்ஸ்லாம் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஆஃபீஸஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெட்டர்ஸ் வந்து அந்த இமேஜினேஷன் பண்ணி மேக்னிஃபைட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் அது கான்வெக்ஸ் லென்ஸ். Observe the parts of flowers and insects etc. இப்போ பாட்னி அண்ட் சுவாலஜியில் பார்த்து, தட் இஸ் அ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் இதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மைக்ரோஸ்கோப்பில் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். அதை சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் அப்சர்வ் த ஃபிங்கர் பிரிண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னிக் சயின்ஸ். ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் இந்த புலனாய்வுத்துறை, அதில் வந்து தடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். திஸ் இஸ் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் டு ஃபைண்ட் the tiny object, it is also find the identify the tiny objects in the better magnification power than the simple microscope. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இது பெட்டராக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்றத உங்களோட இந்த கொஷினோட ஃபைனலில் தான் தெரியும். ஸோ பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஸோ தட் இஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது இது அதனுடைய சைஸை இன்னும் பெருசாக்கி காட்டும். அதுதான் தட் இஸ் எ பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர் தென் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அண்ட் தென் மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸிங் த ஃபோக்கல் லென்த். இதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அந்த மைக்ரோஸ்கோப்பினுடைய பவர், இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸிங் த ஃபோக்கல் லென்த். அந்த ஃபோக்கல் லென்த்தை நாம் எப்போ டிக்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் பியாண்ட் த சர்டைன் லிமிட் இட் கேன் நாட் டிக்ரீஸ்ட். இந்த ஃபோக்கல் லென்த், அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு அது இன்க்ரீஸ் ஆகும். இட் கேன் நாட் பி டிக்ரீஸ், அதை டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ண இதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் தி சேம் டைம் அந்த ஃபோக்கல் லென்த்தை நம்ம ரொம்ப தூரத்துக்கு ரெடியூஸ் பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது. தட் இஸ் பியாண்ட் த லிமிட் ஆஃப் பியாண்ட் த சர்டைன் லிமிட் கேன் நாட் பி டிக்ரீஸ்ட். ஒரு பர்டிகுலர் அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது, டிக்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த லெவலுக்கு தான் அதனுடைய மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்கும். திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை யூஸிங் 2 செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்ஸ். இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 பைகான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பைகான்வெக்ஸ் லென்ஸ்னால் ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்ட் யூ வாட் இஸ் அ பைகான்வெக்ஸ் லென்ஸ். இப்படி வரும், 2 பக்கமும் கான்வெக்ஸாக வரக்கூடியது தான் பைகான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறேன், இதுக்கு பேர் தான் கான்வெக்ஸ் லென்ஸ். இது கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ தட் இஸ் பைகான்வெக்ஸ் லென்ஸ் மீன்ஸ் 2 பக்கமும் அப்படி குவிஞ்ச மாதிரி வரும், அதுதான் தான் பைகான்வெக்ஸ் லென்ஸ். நவ் இஸ் அ டயக்ராம் ஆஃப் காம்பவுண்ட் microscope. Here using the, it's a principal axis
and object is placed here. Object இந்த இடத்துல இருக்கு. ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு லென்ஸ் இருக்குது, தட் இஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபீஸ் இருக்குது. ஐபீஸ்னால் பார்க்குறவங்க, அப்சர்வர், தட் இஸ் ஈக்குவல் டு அப்சர்வர். ஸோ அப்சர்வர், அப்சர்வருக்கு முன்னாடி, அதாவது அப்சர்வர்னால் பார்க்குறவங்க, பார்வையாளர், அதுக்கு முன்னாடி ஒரு லென்ஸ் இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு ஐபீஸ். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு லென்ஸ் இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டிவ். அண்ட் தென் லென்த் ஐபீஸ். இப்போ அப்சர்வருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஐபீஸ். ஸோ தென் இதோட இமேஜ் எங்கே கிடைக்குது பாருங்கள். ஸோ டு ஃபைண்ட் த இமேஜ் ஹியர், வாட் இஸ் தட்? இதனோட இமேஜ் இந்த இடத்துல க்ரியேட் ஆகி திருப்பி ஃபைனலாக இந்த இடத்துல கிடைக்குது பாருங்கள். A1 A dash B dash. ஃபஸ்ட் இன்வெர்டட், அதனுடைய என்லார்ஜ்டு இமேஜ். தென் இப்போ நம்ம இதுதான் என்னுடைய டயக்ராம். ரெண்டு லென்ஸ் சிம்பிளாக போடலாம். ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ், ரெண்டு லென்ஸ், இந்த லென்ஸுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட், இந்த லென்ஸுக்கு பக்கத்தில் ஐபீஸ், தட் இஸ் அப்சர்வர். இதனுடைய இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இது போய் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி யூ கெட் த இமேஜ் A dash B dash and the real and inverted image. So what is that? It consists of two convex lenses. இந்த இடத்துல ரெண்டு convex lens. Simple microscopeல யூஸ் ஒரே ஒரு convex lens தான் யூஸ் பண்ணோம். Using only one convex lens in simple microscope, but here using two convex lenses. One is objective lens and another one is eyepiece lens. Then lens is near the object is objective lens. ஆப்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்கிறது ஆப்ஜெக்டிவ் பீஸ். அதே மாதிரி அப்சர்வருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஐபீஸ். தென் போத் ஆர் ஃபிக்ஸட் இன் த நேரோ டியூப் வித் அட்ஜஸ்டபிள். இது ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதே டைமில் இதுவாக இருக்கும். அண்ட் தென் அட்ஜஸ்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏதாவது கரெக்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒர்க்கிங். The object is placed at a distance slightly greater than focal length. ஆப்ஜெக்ட், இப்போ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வச்சுருக்காங்க, இதனுடைய ஃபோக்கல் லென்த்தை விட இது அதிகமாக இருக்கும். தட் இஸ் கிரேட்டர் தேன் u is greater than focal length of object. And the next, real and inverted and magnified. Real, inverted and magnified image is formed in the side of object lens. ஆப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கிற சைடு தான் உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ், இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கிறதுக்கு பின்னாடி தான் இந்த இடத்துல கிடச்சிருக்கு பாருங்கள் இமேஜ். ஸோ அதனுடைய இமேஜ் will be obtained the same side of the object. So then what is that? Real, inverted and magnified image is formed side of the objective lens. The position of lens is adjusted. Lens nude and the position on the adjust பண்ற மாதிரி, ஏதாவது in just making the correction on the microscope. So the next image A dash B dash falls within the principal focus of eyepiece. So பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் ஐபீஸ். அப்போ இதனுடைய இமேஜ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபீஸினுடைய சேம் சைடு, தட் இஸ் ஆப்ஜெக்டிவ் பீஸினுடைய சேம் சைடு. ஸோ வாட் இஸ் த இமேஜ் ஃபால்ஸ் வித் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் ஐபீஸ். அண்ட் தென் த ஐபீஸ் இஸ் ஃபார்ம்டு விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ் இன் த சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து இதனுடைய இது வந்து இங்கே போகும். ஸோ அப்போ அதனுடைய இமேஜ் எந்த இடத்துல வருது பாருங்கள், இந்த பேக் சைடில் வருது. தட் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அண்ட் நெக்ஸ்ட் லிசன், த ஐபீஸ் இஸ் ஃபார்ம்டு விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ் இன் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டினுடைய சேம் சைடில் என்லார்ஜ்டு எரெக்ட் நேராக கிடைக்கும், அதனுடைய இமேஜ் வந்து நேராக கிடைக்கும். So the next, it has 50 to 2000 times more magnification power than simple microscope. இதனுடைய பவர் ஆஃப் அகாமடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 200 times more magnified.
அதாவது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட 50லேருந்து 200 மடங்கு வரைக்கும் பெருசாக காட்டக்கூடியது தான் இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். தேர்ட் ஒன் இஸ் ட்ராவலிங் microscope. So what is the traveling microscope? It is the best instrument. It is the best instrument for measuring very small length and a high degree accuracy at 0.01 millimeter. ஸோ அப்போ 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு அக்யூராக நம்மளால் இதனுடைய மெஷர்மெண்ட் பார்க்கக்கூடியது வந்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இப்போ இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபில் இருக்கும். இந்த கிரேட்டிங், நியூட்டன்ஸ் ரிங்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குற இடத்துல இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ ப்ரிசம், ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யூஸிங் த ப்ரிசம் அண்ட் தென் கிரேட்டிங் ஆஃப் லைட், சோடியம் மெர்க்குரி லேம்ப். ஸோ அந்த கிரேட்டிங் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம +1 +2ல் நீங்கள் +2ல் பார்ப்பீங்க அதெல்லாம். அப்போ அதில் அந்த மைக்ரோஸ்கோப் வந்து இப்படி எப்படி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அது என்னன்றதை லேபில் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் வெரி ஸ்மால் லென்த் வித் ஹை டிகிரி அக்யூரசி அட் 0.01 millimeter. ஸோ தென் இட் ஒர்க்ஸ் ஆன் பிரின்சிபிள் ஆஃப் வெர்னியர். இப்போ இதனுடைய எந்த ஃபார்மேஷனில் பிரின்சிபிள் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா வெர்னியர். இதனுடைய பிரின்சிபிள் வந்து வெர்னியர் பிரின்சிபிள். அந்த லீஸ்ட் கவுண்ட் வாட் இஸ் த 0.01 millimeter. நெக்ஸ்ட் பார்க்க போகுது டெலஸ்கோப். இது வரைக்கும் பார்த்தது வந்து மைக்ரோஸ்கோப், அதோட 3 டைப்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டெலஸ்கோப். இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். பை ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பில் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா ஜோஹன் லிப்பர்ஷே 1608. ஸோ 1608ல் இவர் தான் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சார். ஸோ தென் வாட் இஸ் தட்? டு ஃபைண்ட் த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் லைக் ஸ்டார்ஸ், கேலக்ஸிஸ் அண்ட் எர்த். ஸோ இங்கேருந்து எர்த்துலேருந்து நம்ம இருந்துக்கிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எதை ஸ்கைலேயோ இல்லை யூனிவர்ஸ்லேயோ இருக்கிற ஒரு பொருளை நம்ம பார்க்குறதுக்கு, தட் இஸ் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் லைக் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ். ஸோ பிளானட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு, பிளானட்ஸ், கேலக்ஸிஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப். இட் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு லைட்டிங், அதாவது இமேஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். Then Galileo observed the satellite of Jupiter and rings of Saturn. ஸோ கலீலியோ என்ன பண்ணார், சேட்டலைட்டில் இருக்கிற ஜூபிட்டர்னுடைய சேட்டலைட்டில் இருக்கிற அவனுடைய ரிங்ஸ், தட் இஸ் ரிங்ஸ் ஆஃப் சேட்டன், சேட்டலைட் ஆஃப் ஜூபிட்டர்னுடைய அந்த சேட்டலைட்டையும் அண்டு ரிங்ஸ் ஆஃப் சேட்டனில் இருக்கக்கூடிய அந்த வளையங்களையும் பார்த்தாரு. யார்? கலீலியோ. தென் இப்போ இதோட டைப், இதில் 2 டைப்ஸ் இருக்குது. வாட் இஸ் தட்? ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். What is a refracting telescope? Some examples. What is the Galilean telescope, Keplerian telescope, and then achromatic refractor. This is a examples for refracting telescope. And then examples for reflecting telescope: Galilean telescope, Newtonian telescope, and then Cassegrain telescope. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் தெளிவாக சொல்லும். இப்போ இதில் பாருங்கள், இந்த சைடு இதை போது பாருங்கள், இந்த இதனுடைய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னுடைய சென்ட்ரல் ஆப்டிக்கல் சென்டரில் மூவ் ஆகுது. சிலது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இட்ஸ் அ ரிஃப்ளெக்டிங், இட்ஸ் அ ரிஃப்ராக்டிங். வாட் இஸ் அ ரிஃப்ராக்டிங்? இங்கேருந்து வரக்கூடிய ரேஸ் இது மூலமாக என்ட்ரு ஆகி வெளியில் போகிறது தான் ரிஃப்ராக்டிங். திஸ் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்ட். அண்ட் தென் இங்கேருந்து வரக்கூடிய இந்த ரேஸ், லைட் ரேஸ் இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டிங். தட் இஸ் எ பேரபோலிக் மிரர்ஸ். பேரபோலிக் மிரர். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்வெக்ஸ் மிரர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நிற்கிற மாதிரி தெரியும், ஒரு பாலிஸ்ட், அதை என்ன சொல்லுவாங்க மாதிரி வண்டியில் டூமில் இருக்கிற அந்த பாலிஸ்ட் மாதிரி ஒரு மிரர் இருக்கும். நிறைய பேர் கிஃப்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான், that is a convex
mirror, convex mirror adu. Next, astronomical telescope. So what is that? It's an inverted image. It obtained the inverted image. What is that? To view the heavenly bodies like stars, planets, galaxies and satellites, or to find the method using astronomical telescope. Astronomical telescope எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to view the heavenly bodies, ரொம்ப வெயிட் அதிகமான பொருள்களை பார்க்கறதுக்கும், அதே சேம் டைமில் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய வாட் இஸ் தட் ஸ்டார்ஸ், பிளானட், கேலக்ஸிஸ் அண்ட் சேட்டலைட்ஸ், இதை பார்க்கறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். ஸோ இன்வெர்டட் இமேஜ், இதில் வந்து இன்வெர்டட் இமேஜ். ஸோ வாட் இஸ் தட்? த இமேஜ் இஸ் இன் erect to find the object on earth surface, and then next finally erect image is obtained. கடைசியாக கிடைக்கக்கூடியது அதனுடைய நேரான இமேஜ், that is erect image. To find the object on the earth surface, earth surfaceல இருக்கக்கூடியது. இப்போ டெலஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்க முடியும், விண்ணில் இருக்கக்கூடியது. பட் இது வந்து இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறதுக்கு இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் யூஸ் ஆகுது. தென் இதோட அட்வான்டேஜ், வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் டெலஸ்கோப். ஸோ தென் what is the advantages? First, elaborate view of heavenly bodies like stars, planet and galaxies. Stars, planet, galaxy நோடைய ரியாலிட்டி வியூஸ், அதனுடைய உண்மையான இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் ஃபார் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். தென் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, தென் கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு இந்த டெலஸ்கோப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இட் கேன் பி வியூடு ஈவன் லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து அதனுடைய டென்சிட்டி கம்மியாக இருக்குது, இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துலையும் இது வேலை பார்க்க முடியும், இதால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். The frequent மெயின்டைன் இஸ் நீடட். எப்பயுமே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் ஈஸிலி டு போர்ட்டபிள் ஒன். இதை இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் ஈஸியாக கொண்டு போக முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் அ கேரிட். ஸோ இதை எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இட் இஸ் not portable, not easily portable one. So that's all this exercise, this lesson. So in this video completed the second lesson. The next video we will continue the third lesson. Thank you, students.